ஒரு சில வாரங்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கின்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஒரு அற்புதமான ஒரு சத்தியம், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு முதல் சத்தியம். அதாவது ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், சபைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஞான வெளிச்சம் இல்லை, ஒரு வெளிப்பாடு இல்லை. நான் இந்த கிறிஸ்துவுக்குள் என்கின்ற இந்த ஒரு செய்தியை கேட்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் டேர்ன் ஆக ஆரம்பிச்சு, திரும்ப ஆரம்பிச்சிச்சு, மாற ஆரம்பிச்சிது. அதை பற்றி தான் உங்களோடும் பேசி கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் உரைத்த ஒரு தீர்க்க தரிசனம் என்னவென்றால், ஜனங்கள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது சங்கீதத்திலே தேவன் உரைத்த ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவரு யார்? அந்த அவரு என்று பார்த்தால் கிறிஸ்துவுக்குள். அப்போ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதத்தில் படிக்கின்றோம். நம்ம படிக்கின்ற ஒரு மைய வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நம்ம வேகத்தில் சில வசனத்தை படிச்சுட்டு போகும்போது விஷயம் புரியாது, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிக்கும்போது புரியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று அப்படி படிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால். ஒருவன் என்னிலும் அப்படி என்னிலும்னா என்ன அர்த்தம்னா இன்சைடு, உள்ள. என்னிலும் என்று சொன்னால் எனக்கு உள்ள. ஒருவன் என்னிலும் என்று சொன்னால் ஒருத்தன் எனக்குள்ள. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், நான் அவனிலும் இருந்தால், அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்றெல்லாம் கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ கவனமாக கேட்கணும். வேத புத்தகம் முழுவதும் சுற்றிலும் எப்படி ரவுண்ட் அடித்தாலும் வேதம் போதிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். போன வாரம் காமிச்ச இல்லையா, யாரெல்லாம் பேழைக்குள்ளே போனாங்களோ, பேழைக்குள் வருவதற்கு ஒரு அழைப்பு, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நோவா பல வருடங்களாக பேழைக்குள் வாருங்கள் 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 என்று அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு பயப்புள்ள வரல. கடைசியில் அத்தனை பயப்புள்ளையும் பார்த்திங்கன்னா தண்ணீரில் செத்து போச்சு. வெள்ளத்தால் அழிக்கப்பட்டது, தண்ணீர்னால் அழிக்கப்பட்டது. காப்பாற்றப்பட்ட ஒரு மனிதன் பார்த்தா ஒரு 8 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவங்க மட்டும்தான் அந்த பேழைக்குள் இருந்தார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வருகின்றது. நாம் அழைப்பு கொடுக்கின்றோம். இப்போ எழுத்தின்படியாக ஒரு பேழை, ஒரு கப்பல் இல்லை என்று சொன்னாலும் கூட கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சண்ய பேழை இருக்கின்றது. அவருக்குள்ளாக நாம் போகும்போது இனி வரக்கூடிய அழிவிலிருந்தும் நாம் தப்பித்து கொள்ளலாம். ஆசீர்வாதமான ஒரு வாழ்வும் இந்த பூமியிலே வாழ முடியும். ஆமென். புரிஞ்சுங்களா? அப்போ வேத புத்தகம் முழுவதுமே பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், 2 புஸ்தகமுமே எதை பற்றி தான் அதிகமாக போதிக்கிறது என்றால் கிறிஸ்து. இன்னும் சொல்லப்போனால் முழு வேதாகமத்தினுடைய மையம், இந்த முழு வேதாகமத்தினுடைய கருப்பொருள், இந்த முழு வேதாகமத்துடைய திறவுகோள், இந்த முழு வேதாகமும் யாரை பற்றி போதிக்கிறது என்றால் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தரை பற்றி தான் இந்த முழு வேதாகமுமே போதிக்கின்றது. அப்போ அவருக்குள்ளே தான் இருக்கின்ற ஒரு வாழ்வு. பாருங்கள், இன்னொரு உதாரணம் சொல்கிற. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று இருந்தார். அதுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்ற ஒரு தேசத்திலே அடிமைத்தனத்திலே மிகவும் பண்ணப்பட்டவர்களாக, கொடுமைப்படுத்தப்பட்டவர்களாக, ஒரு இழிவான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை நசுக்கினான் பார்வோன், அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும். அங்கு கூட தேவன் எகிப்திய மக்கள் எல்லாரையும் அதம் பண்ணினார், வாதித்தார், பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் மத்தியில் செய்தார். இந்த கடைசி அற்புதம்
என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அது எதை காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள் என்ற சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்கே எடுத்து காமிக்கிறார். பாருங்கள், கடைசி அற்புதம் என்ன, 10வது அற்புதம் என்னென்னா, வீட்டில் இருக்க எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் சாகிற ஒரு காரியம். கர்த்தர் பார்த்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணார். என்ன பிரமாணம்னா, மோசட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து, அந்த ஆட்டுக்குட்டி எத்தனை வயசு இருக்கணும், எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒன்று, எல்லாரும் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சு வீட்டுக்கு வெளியே நிலைக்காலில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து பூசு. கவனிங்க, கவனமாக கேளுங்க. அந்த வீட்டுக்கு நிலக்கால்னால் அந்த வீட்டு வாசப்படியில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து பூசு. யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ, எல்லாம் சொல்ல வீட்டுக்குள்ளே, நல்லா சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே. தமிழ் வார்த்தை கரெக்டாக சொல்கிறேன்னா வேறு எப்படி சொல்லணும், இப்படி இது போதுமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்களா? யார் யாரெல்லாம் இல்லத்திற்குள், வீட்டிற்குள், அப்புறம் என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ளே, அப்புறம் உங்கள் நம்ம ஊரில் என்ன லாங்குவேஜோ யூஸ் பண்ணிங்க. யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சங்காரத்துடன் அந்த நாளிலே கடந்து போகின்றான். கடந்து போகும்போது எந்தெந்த வீட்டெல்லாம் ரத்தம் இருந்துச்சோ, என்ன சொல்லப்போனால் யார் யாரெல்லாம் கிறிஸ்து என்ற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கவனிச்சிங்களா? பழைய ஏற்பாடுக்கு புஸ்தகமே காமிச்சிச்சு. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய படத்தை காமிச்சார். பாரு, யார் யாரெல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறானோ அவன் அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் அழிக்கப்பட மாட்டாது, கொல்லப்பட மாட்டாது, தீங்கு அவனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்கின்ற மிகப்பெரிய ஒரு படத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் காமிச்சார். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இவங்க சுவிசேஷத்தை போதிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் என்கின்ற காரியத்தெல்லாம் போதித்தவர்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலேருந்து யூதா புஸ்தகம் வரையிலும் பார்த்தீங்கன்னா, பவுலாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், இவங்க அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கார்கள் என்றால் அவருக்குள் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ, இன்றைக்கும் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆமென். நல்லா கவனமாக கேளுங்க. நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில் யாராவது கிறிஸ்து இயேசுவுக்குள் இல்லை என்று சொல்கிறவர்கள், இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றேன். உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்விலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் வாழ்வு, பாதுகாப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நீ ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டு போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. ஆமென். இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் தேவ சமூகத்தில் இருக்கின்ற நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அவருக்குள்ளே இருக்கிற நீங்கள் பதட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பாட்டு பண்ணோம் இல்லையா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து. ஏன்னா நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அவருக்குள்ளே இருக்கிற அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவ பிள்ளைகளே, அவருக்குள் இருக்கும்போது நல்வாழ்வு உண்டு. ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். உங்களை ஒடுக்கிறார்களா? நல்லா கவனமாக கேளுங்க. உங்களை யார் யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு விஷயம் புரியல, நீங்கள் அவ்வளோவா பெருக போகிறீங்கன்னு. நம்ம என்ன பண்ணுறோம், இது விஷயம் புரியாதனால, ஏங்க பாஸ்டர்மா எங்களை இப்படி பண்ணுறாங்க தெரியுமா, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா, எவ்வளோ ஒடுக்குறாங்க தெரியுமா, நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம். திரும்ப சொல்கிறேன், உங்களை ஒடுக்குகிறார்களா? வேதத்தில் பார்க்கிறோம், அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஆமென். அப்போ உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வச்சுன்னா கவலைப்படாதீங்க, அவ்வளவாய் நீங்கள் பெருக போகிறீர்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, உங்களை விட்டால் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்களை தொட்டால் இன்னும் வேகமாக வளருவீர்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்க? உங்களை விட்டால் வளருவீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், உங்களை விட்டால் வளருவீங்க, ஆனால் என்னை தொட்ட இன்னும் வேகமாக வளருவேன். ஹலோ, ஏன்னா இப்படிப்பட்ட வரம் உங்கள் மேலே இருக்குது.
எங்களை விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வளருவோம். ஆனால் தொட்டா கிடுகிடுகிடுன்னு வேகத்தில் வளர்ந்துருவோம். அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க. வேதத்தில் எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் என்று சொல்லக்கூடியவன் மொர்தெகாய்க்காக ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். கவனமாக கேளுங்க. தூக்கு மரத்தை உண்டு பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருந்தார். இது சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக பல பேர் பிரச்சனை பண்ணும்போது கர்த்தர் அங்கே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. எந்த தூக்கு மரத்தை யாருக்காக பண்ணினானோ அதே மரத்தில் அவனே விழ ஆரம்பித்தான். ஆகவே நல்லா கவனமாக கேளுங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னங்க இப்படி கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேன்றாரு, எனக்கு விரோதமாக இவன் இப்படி பண்ணுறானே, எனக்கு விரோதமாக அப்படி பண்ணுறானே என்று சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கர்த்தர் பார்த்து தான் இருப்பார். ஆனால் கர்த்தர் பிளேட்டையே மாற்றி போட்டுருவார், கதையவே மாற்றிடுவார். அந்த இடத்துல கதை பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு கதை பார்த்தீங்கன்னா ஆமான் மொர்தெகாய்க்காக பண்ணின தூக்கு மரமாக இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது மொர்தெகாய்க்காக உண்டு பண்ணினது கிடையாது. அது அவன் வெட்டின குழியில் அவனே விழுறதுக்கு உண்டு பண்ணின தூக்கு மரம் தான் அது. கோலியாத் காலையில் கத்தியை தீட்டிகிட்டு இருக்கிறான். எதுக்காக கத்தியை தீட்டிகிட்டு இருக்கிறான்? இஸ்ரவேல் ஜனத்தில் யாராவது ஒருத்தன் வந்தானா அவன் தலையை போடுறதுக்கு. ஆனால் அவன் கத்தியை தீட்டும் போது கர்த்தர் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறார். மகன் நல்லா தீட்டு நல்லா தீட்டு நல்லா தீட்டு. நீ நினைக்கலாம், என்னங்க 40 நாள் கத்திட்டு இருக்கிறான், அவன் காலையிலே கத்தியை தீட்டுறான், வெளியே கத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன் அவன் கத்தியை தீட்டும் போதே என் கர்த்தர் அவனை தடுக்கலை? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, கவனமாக கேளுங்க. அவன் கத்தியை தீட்டும் போது நல்லா தீட்டுப்பா, பல பலன்னு தீட்டு. ஏன்னா அந்த கத்தியில் சாக போகிறது தாவீது இல்லை, அந்த கத்தியில் வெட்ட போகிறது நீ தான். கவனமாக கேளுங்க. கத்தியை நல்லா தீட்டிட்டு இருக்கும்போது கர்த்தர் விட்டுட்டார். ஏன்னா நம்ம சின்ன பையன் தாவீது ஒருவேளை கத்தியை தீட்டா மொக்கையாக வந்திருந்தானா என் பையனுக்கு வெட்டுறது கஷ்டமாக இருக்கும்டா, நல்லா தீட்டு. ஆனால் என் பையன் கத்தியை ஓங்கி ஒரு லைட்டாக போட்டாலே தலை துண்டாக போயிடணும். ஆனால் கத்தியை தீட்டும் போது நம்ம சீன் பார்த்தீங்கன்னா, என்னங்க ஆண்டர் இப்படி கோழியாத்தை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, இவனை கத்த விட்டுட்டு இருக்கிறாரு, கத்தியை ஷார்ப்பாக வேலை தீட்டு இருக்கிறானே, இங்கே எத்தனை பேரை போட போகிறான்னு தெரியலன்னு அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம் மக்கள். கவனமாக கேளுங்க. அவன் கத்தியை தீட்டினது தாவீதை வெட்டுறது கிடையாது. தாவீது ஏறி ரிலாக்ஸாக அவன் தலையில் போடணுன்றதுக்காக அவனை தீட்ட வச்சார். ஆகவே தான் கவனமாக கேளுங்க, எதிரிகள் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். பக்கம் சொல்லுங்கள், எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக பல தீர்மானங்கள் பண்ணலாம், பல காரியத்தை யோசிக்கலாம், ஆனால் அவைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆமென். நம்ம நல்லா தீட்டுப்பா. கர்த்தர் அமைதியாக தான் இருந்தார். ஏன்னா தாவீது ரிலாக்ஸாக அவன் கத்தியை ஊற்றி வெட்டும் போது இவன் பேரை கொஞ்சம் அவனை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் பெரிய ஆள், தலை பெருசு, எலும்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடாது. தேவன் அப்படி பண்ணாரு பாருங்க. ஒரு விஷயம் சொல்கிற இந்த கால வேளையிலே நீங்கள் கிறிஸ்து இயேசு உள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிசாசுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பக்கம் சொல்லுங்கள், பிசாசுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்காதீர்கள். ஆமாம். உண்மை என்னன்னா பிசாசுக்கு எல்லாம் தெரியாது. சொல்லுங்கள், பிசாசுக்கு எல்லாம் தெரியாது. ஆமாம். ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்களும் நானும் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை வைத்து தான் என்ன நடக்க போகிறது என்று அவனுக்கு தெரியுமே ஒழிய அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொந்தமாக எதுவுமே தெரியவே தெரியாது. நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலமாக தான் என்ன நடக்க போகிறது என்று தெரியுமே ஒழிய அவனுக்கா எல்லாம் தெரியும் என்று கிடையவே கிடையாது. ஒருவேளை பல்வேறு வியாதிகளிலிருந்து வர நீங்கள் கொஞ்சம் சிவியரான வியாதியாக இருக்கலாம், கேன்சர் போன்ற வியாதியாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியாது பாருங்கள். நம்ம ஜெபிச்சா சுகமாகணும் அவனுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது மனிதனுடைய முடிவுகள் பிசாசுக்கு தெரியவே தெரியாது. சொல்லுங்கள், மனிதனுடைய முடிவுகள் பிசாசுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சொல்லுங்கள், உங்கள் எதிர்காலம் கூட பிசாசுக்கு தெரியாது. ஆமென். இன்னும் சொல்லுங்களா, நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலம், இந்தியாவின் எதிர்காலம், இந்த உலகத்தின் எதிர்காலம் கூட பிசாசுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் அவன் போயிட்டுருக்கிறான், ஒரு யூகத்தில் தான் போயிட்டுருக்கிறான். நல்லா கவனமாக கேளுங்க. பிசாசு பெரிய ஆள்னு பெரிய இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் போகிறத கெஸ்ஸில் தான் போயிட்டுருக்கிறான். கெஸ்ஸுன்னா ஒரு யூகத்தில் தான் அவன் போய் கொண்டிருக்கிறான்.
பிசாசு வல்லமை குறைவானவனாக இருக்கிறான் என்று சொல்கிற வல்லமை மட்டும் குறைவில்லைங்க, அவனுக்கு அறிவும் குறைவாக தான் இருக்குது. எப்படி பாருங்கள், உங்களுக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்க போகிறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க வருங்காலகட்டத்தில் ஏராளமான பிரசங்கம் பண்ணுகின்ற ஆட்களாக இருக்கலாம், மிகப்பெரிய அற்புதங்கள் செய்கின்றவராக இருக்கலாம். யாருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைங்க நிறைய செத்தவங்களை உயிரோடு எழுப்புறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இதை பற்றியெல்லாம் பிசாசுக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. எத்தனை சரீரத்தை எழுப்ப போகிறீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பிசாசு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போயிட்டுருக்கிறான், ஒரு யூகத்தில் தான் போயிட்டுருக்கிறான். அவனுக்கு அறிவு குறைவு. வேதத்தில் பார்க்குறோம், தெக்கப்பொலிக்கு இயேசு கிறிஸ்து போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியில் மிகப்பெரிய ஒரு கடல் கொந்தளிப்பை கொண்டு வந்து விட்டான் பாருங்கள். அந்த நேரத்தில் அவன் நினச்சா இயேசுவை சாகடிக்கலான்னு, அவனுக்கு தெரியல. கெஸ்ஸிங்கில் ஏதோ புயலை கொண்டு வந்தாலும் காற்றை கொண்டு வந்து இயேசுவையும் 12 சீசர்களையும் அப்படியே கடலோட அப்படியே கைலாச ஆண்டு நினச்சிட்டு இருந்தான். கடத்தில் பார்த்தா அவன் சொல்கிறாங்களே, அவனுடைய இதில் மண்ணு தூக்கி போட்டது மாதிரி, அவன் யோசனையில் மண்ணு தூக்கி போட்டது, அவனுடைய திங்கிங்கில் மண்ணு தூக்கி போட்டது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்படி தான் பரவாயில்ல, கெஸ்ஸிங்கில் தான் எல்லாம் செஞ்சுட்டு. திரும்ப சொல்கிறேன், ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பிசாசு உங்கள் லைஃப்பில் பூந்து விளாண்டு இருக்கிறான். ஆனால் உங்களை பற்றி அவனுக்கு முழுமையாக தெரியவே தெரியாது. இயேசுவை கொல்லும்படி நினைத்தான், ஆனால் கொல்ல முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். குழப்பத்தில் தான் இருக்கிறான். தெரியுங்களா உங்களுக்கு, பிசாசு இன்றைக்கி குழப்பத்தில் தான் இருக்கிறான். சொல்லுங்கள் பக்கத்தில், இன்னும் குழப்பவாதி, குழப்பத்தில் தான் இருக்கிறான். ஆமென். திரும்ப சொல்கிறேன், கெஸ் ஒரு யூகத்தில் தான் அவன் எல்லா காரியத்தையும் பண்ணுறானுடைய. அவனால் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுலாம் யாரையும் தூக்க முடியாது. ஒரு அவன் ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணான்னு கர்த்தர் அப்படியே மாற்றி உல்ட்டா பண்ணிடுவார், அப்படியே மாற்றி விட்டுருவார். பாருங்கள், அவன் எவ்வளோ ஒரு குழப்பக்காரன்னா, மோசே என்ற ஒரு மனிதன் பிறக்கிறதப்ப இந்த பர்டிகுலராக அந்த பிள்ளை தானே அவனுக்கு தெரியல. அதெல்லாம் அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான், எல்லா ஆண் குழந்தையும் போட்டிருப்பா. அதாவது இந்த குழந்தை தான் மோசஸ், இந்த குழந்தை தான் வந்து தேசத்தை ஆள போகிறான், வெளியே கொண்டு போகிறான்னு தெரிஞ்சா பிசாசு என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக பர்டிகுலராக அந்த மோசஸை டார்கெட் பண்ணி தான் சாகடிச்சிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணான், ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபுல்லாக போட்டு ஒரு 1000 பிள்ளைங்க சாகுதா, அதுக்கு எந்த பிள்ளை மோசைவாக இருந்தாலும் பரவாயில்ல தூக்கிடு அப்படின்ற மாதிரி தான் போக ஆரம்பித்தான். தெரியாது, தெரிஞ்சுன்னா கரெக்டாக பர்டிகுலராக இந்த குழந்தை தான் தூக்கியிருப்பான். இயேசு கிறிஸ்து நாட்களில் கூட பாருங்கள், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இயேசுன்னு தெரியல, ஆனால் எல்லா பிள்ளையும் தூக்கு, அங்கேயும் குழப்பம். தேவன் பாருங்கள் அந்த அளவுக்கு பிசாசுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுறோம். ஆக தான் சொல்கிறேன், நீங்கள் தைரியமாயிருங்கள், பிசாசு ஒன்றும் பெரிய ஆள் கிடையவே கிடையாது. சொல்லுங்கள், நீங்கள் தைரியமாக இருங்க. பிசாசு ஒரு குழப்பவாதி, அவன் கெஸ்ஸிங்கில் தான் பண்ணுறான், அவனுக்கு அறிவே இல்லை. ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பை கூட அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளை சுனியமாக இருக்கலாம், நான் சொல்கிறேன், மொத்த நரகமே வந்தால் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டம் அவனுக்கு தெரியாது. நம்ம சொன்னால் தான் தெரியுமே ஒழிய, நம்ம வாயை திறந்து சொன்னால் தான் அவனுக்கு தெரியுமே ஒழிய, நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னால் தான் தெரியுமே ஒழிய அவனுக்கு தெரியவே தெரியாது. சில நேரத்தில் உங்கள் மனமே உங்களுக்கு எதிராக யோசித்தா கூட, நான் சொல்கிற கவனமாக கேளுங்க, துன்மார்க்கன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பிசாசின் ஆளுகைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். சொல்லுங்கள் பக்கத்தில், மிகப்பெரிய பாதுகாப்புங்க உங்களுக்கு. ஆமென். இந்த உலகத்தில் எவ்வளவோ பாதுகாப்பு பிரிவுகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பை போல் இந்த உலகத்தில் வேறு எந்த பாதுகாப்பும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆகவேதான் பிதாவாகிய தேவன், என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணுமோ அன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பெரிய ஒரு காரியம் என்னென்னா, நம்மளை கொண்டு போய் அவருக்குள்ளே வச்சாரு பாருங்க. அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு காரியம். ஆமென். அது மட்டும் இல்லை, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், போன வார்த்தை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நான் உங்களுக்கு காமிச்சேன், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்போது எந்த இடம், அப்போ தான் மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பார்ட்டை பார்க்க ஆரம்பித்தோம். 3 பகுதியில் மனிதன் இப்போ நம்ம இந்த சரீரம் பார்க்கறதுனால சரீரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். மனிதன் வெறும் சரீரம் மட்டுமல்ல, அவனுக்கு மனம், அதாவது அவன் ஆவி,
அவனுக்கு மனம் இருக்கிறது, ஆவியும் மனமும் இணைந்து இந்த சரீரம் என்ற வீட்டுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் போன வாரம் சொன்னேன், சரீரம் அப்படியே தான் இருக்கிறது, இன்னும் மீட்கப்படவில்லை. கிறிஸ்து வரும்போது மீட்கப்படும். இந்த மனம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையால் மீட்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ரட்சிப்பு எங்கே நடந்தது, மீட்பு எங்கே நடந்தது என்றால் நம்முடைய ஆவியில் நடந்தது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்போது எந்த இடத்தை பற்றி பேசுகிறார் என்றால் மனிதனுடைய ஆவியை பற்றி பேசுகின்றார். ஆமென். அதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை வரும்போதெல்லாம் உங்களுடைய ஆவி எங்கே இருக்கிறது என்பதை பற்றி பவுல் அடிக்கடி போதிக்கின்றார். இப்போ பவுலின் போதனைகள் போதனையுடைய மைய கருத்துவே என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வசனங்கள் கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவர் மூலமாய், அவருடைய, அவராலே என்று சொல்லி அடிக்கடி திரும்ப திரும்ப பவுல் தன் நிருபங்களிலே அதிகமாக இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறதை நாம் நிருபங்கள் முழுவதும் படிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பவுலுடைய இந்த போதனைகளை புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டால் தான் தெரியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்துக்கு ஒரு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயம், இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாதனால தான் இதை சரியாக புரிந்து கொள்ள ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அவன் எங்கு புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை அவைகள் தோல்விக்கு நேராக கொண்டு போய்விடும். நீ நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள், தோல்வியில் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அவங்க எங்கே புதுசாக இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் சரீரம் அப்படியே இருக்குது, மனமும் அப்படியே இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புது சிருஷ்டியாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே புதுசாச்சு நினச்சிட்டு இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிற கவனமாக கேளுங்க. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின என்ற காரியத்தை கேட்கும்போது, வசனத்தை படிக்கும்போது ஒரு விசுவாசி என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், எல்லாமே நாங்கள் பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழையகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின்னு சொல்கிறதுனால இப்போ நாங்கள் புதுசாக தான் இருக்கிறோம் என்று அநேக விசுவாசிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் முற்றிலும் வித்தியாசமாக தான் இருக்கின்றது. நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் தப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் முற்றிலும் மாற்றப்பட்ட இடம் எந்த இடம் என்றால் உங்களுடைய ஆவி நீங்கள் முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஆவி புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறது, புது இனமாக மாறி இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய சரீரமும் இன்னும் மீட்கப்படவில்லை. ஒரு நாள் ஆத்மா தினந்தோறும் மீட்கப்பட வேண்டும், சரீரம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது மீட்கப்படும். அன்றைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த வசனத்தை படிச்சுட்டு, பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க, புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையகுள் இருந்து போயின எல்லாம் புதிதாயின. ஆனால் வசனம் சொல்லுது எல்லாம் புதிதாயினன்னு சொல்லுது, ஆனால் இன்னும் புதிதாகலையே, என் மைண்ட் அப்படி இருக்குது, என் சரீரம் அப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு சோர்வை மக்கள் பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுது எல்லாம் புதுசாச்சுன்னு சொல்லுது வேதம், இல்லைங்களா? கவனமாக கேளுங்க. பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினன்னு சொல்லும்போது மக்கள் எப்படி தப்பாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், சரீரமும் புதுசாக மாறிடுச்சு, நம்முடைய மனமும் புதுசாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மனம் தப்பானது யோசிச்சுட்டு இருக்குது. யோசிக்குதா இல்லைங்களா? ஹலோ, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க தானே? ஆனால் அந்த எண்ணங்கள் சில நேரத்தில் உங்களை தப்பாக யோசிக்க வைக்குதா இல்லையா? இந்த சரீரம் பலவீனமாகுதா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் புதுதாயினன்னு சொல்லும்போது இது சரீரம் அப்படி இருக்குது, மனம் அப்படி இருக்குது, இன்னும் எல்லாம் புதுசாச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாம் புதுசாகலேன்னு பார்க்கும்போது நாம் சோர்வடைகின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த வசனத்தை நீங்கள் சரியாக போதிக்கவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய ரட்சிப்பை குறித்தே சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்குது. பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், நம்முடைய எண்ணங்களில் தப்பு பண்ணுறோமா இல்லையா? இந்த சரீரம் சில நேரத்தில் தப்பான காரியத்தில் லைனில் போகுதா? அப்போ என்ன பண்ணிடுறோம்னா நம்ம சரியாக ரட்சிக்கப்படலையோ, ரட்சிப்பை குறித்த ஒரு சந்தேகம் நமக்கு வர ஆரம்பிக்கின்றது. இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு காரியம், ரட்சிப்பை குறித்து சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பை குறித்து ஒரு சமாதானம் கிடையாது, மகிழ்ச்சியில் நிம்மதி கிடையாது, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் உங்களுக்கு இல்லாமல் போயிடுது. எது நிமித்தமாக?
இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை புரிந்து கொள்ளாத நிமித்தமாக அவன் எங்கு புதிதாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாததுனால் ஏற்படுகின்ற விளைவுகள். ஏன் டவுட் வந்துச்சு உங்களுக்கு? ரெண்டாவது டைம் கேட்கும்போது தான் கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் கேட்கும்போது யோசிக்கிறீங்க. ஏன் யோசிச்சிங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் யோசிக்கும் போது எங்கே அந்த சரீரம் அப்படி தானே இருக்குது, என் மைண்டு அப்படி தானே இருக்குது, இன்னும் கெட்ட புத்தியெல்லாம் இருக்குது, கெட்ட யோசனைலாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேனா என்ற ஒரு கேள்வியே வருது நமக்குள்ள. எதனால்? இன்னைக்கு ஏன் விசுவாசிகளுக்குள்ள ரட்சிப்பை குறித்து ஒரு குழப்பம், ஏன் விசுவாசிகள் ரட்சிப்பை குறித்து ஒரு தடுமாற்றம் என்றால், ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால. கவனமாக புது சிருஷ்டி என்றால் எங்கே அவனுடைய ஆவியில் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அடுத்த வாரம் கொஞ்சம் விலாவாரியாக உங்களுக்கு எடுத்து காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஆவி ஆத்மா சரீரம் மூன்றுத்தையும் செப்பரேட் பண்ணி காமிக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வரும். இன்றைக்கி கொஞ்சம் மேலோட்டமாக ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்கிற, புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் பாருங்கள், இவங்களுக்கு பெரிய குழப்பம் என்னன்னா, சில பேர்லாம் பாருங்கள் அடிக்கடி ரட்சிக்கப்படுவாங்க. சில 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 கூட்டங்கள்லாம் போகும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப யார் கை தூக்குவாங்க? ரட்சிக்கப்பட்டவங்களும் திரும்ப திரும்ப கை தூக்குவாங்க. இன்றைக்கி யாராவது இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்குன்னு கேட்டால் கை தூக்குங்க. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்குன்னு கேட்டால் கை தூக்குற ஆள்லாம் யார் கை தூக்குவாங்க தெரியுங்களா? ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால் திரும்ப ஒரு கை தூக்குவாங்க. இந்த சில காஸ்பல் மீட்டிங்லாம் நடக்கும், சுவிசேஷ கூட்டம் நடக்கும். சுவிசேஷ கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அது சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. ரட்சிக்கப்படுறவங்க முன்னாடி கூப்பிடுவாங்க, நீங்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஆல்ட்ரு கால் கொடுப்பாங்க. அவங்கள கொடுத்து நம்ம முன்னாடி கூப்பிடுவாங்க, முன்னாடி நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சு இயேசு கிறிஸ்துவ யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குன்னா ஆமாம் நான் ஏற்றுக்கொள்ளாமல் கை தூக்குவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி கூட திரும்ப ரட்சிப்பு நடத்தணும். அடுத்த கூட்டத்துக்கு போனால் திரும்ப அவங்க என்ன பண்ணுவோன்னா கை தூக்குவாங்க, முன்னாடி வர ஆரம்பிப்பாங்க. ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? நான் சொல்கிறது பக்கத்தில் புரிஞ்சிச்சா? எங்கேயா விடுறீங்க? ஒரு கூட்டத்துக்கு விட மாட்டேன்றீங்க. அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு விட்டால் தான் நீங்கள் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்கள் அங்கே வந்து என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் அப்படி கேட்குறீங்க. வந்து கவனமாக கேளுங்க. நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காலகட்டத்திலலாம் சில கூட்டத்துக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கை தூக்க சொன்னது எல்லாமே, கை தூக்குன ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தான் திரும்ப திரும்ப கை தூக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட பாருங்கள் சேலத்துக்கு வந்த புதுசில் இந்த ஆல்ட்ரு கால் கொடுப்பேன், பிரசங்கம் பண்ணுறது. யாராவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்போம், கை தூக்குங்கன்னு பாருங்கள். கை தூக்குற ஆட்களுமே திருவிருது ஞானஸ்தானம் எடுத்து திருவிருது எடுக்கிற ஆட்கள் தான் அடுத்த கை தூக்க ஆரம்பிப்பாங்க. பக்கத்தில் கவனிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? புரியல? காலையில் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குதா? புரியுதா? இதுதான் ஸ்டார்டிங். சொல்ல போனால் இதுதான் நம்ம ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமே இதுதான். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பால் சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து. ஆனால் இந்த பால் சாப்பாடு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சில கூட்டத்தெல்லாம் போகிறவங்க யாராவது ரட்சிக்கப்படுறவங்க இதுவரை இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பீங்கன்னா முன்னாடி வாங்கன்னா யார் தான் கூட்டத்தில் முன்னாடி பண்ணி சில சொல்லுவாங்க, ஏங்க இது வந்து இது சுவிசேஷ கூட்டம்னு பார்த்தா இங்கே போகிற எல்லாருமே விசுவாசிங்க தான் உள்ளே போகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே அதுக்கு தெரியுதா? அது புரிஞ்சுக்கிறீங்களா? சுவிசேஷ கூட்டம்னு யார் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க? சர்ச்சில் இருக்கிற ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனால் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ கூட்டம், நற்செய்தி கூட்டம் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் போகிறது எல்லாமே யாருன்னா விசுவாசிங்க தான். இப்போ ஆல்ட்ரு கால் கொடுக்கும்போது யாராவது இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வாங்கன்னா யார் முதல்ல போய் வருவதுன்னா விசுவாசிங்க தான். இந்த விசுவாசி சில பேர் பாருங்கள் கை தூக்கி முன்னாடி வர இது ஒரு குரூப் இருக்குதா, இன்னொரு குரூப் இருக்கு பாருங்கள். போகிற சர்ச்சில் ஞானஸ்தானம் இருக்கிற டீம்லாம் இருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? இந்த சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்துனாங்களா, திரும்ப இந்த சர்ச்சில் சண்டை போட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போகிறாங்களா, அங்கேயும் என்ன பண்ணுவோம், அங்கே எடுத்து ஞானஸ்தானம் தப்பு, இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த ஞானஸ்தானம் தான் ரைட்டு. இப்போ விசுவாசிகள் குழம்பி போயிருக்கிறார்கள். ஏன் குழப்பத்துக்கு காரணம் என்ன? அவர்கள் ரட்சிக்கப்பட்ட விதம் புரியல. ஆவியில் மறுபிறப்படைந்திருக்கிறார்கள், ஆனால் மைண்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது, சரீரம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அப்போ இந்த டீச்சிங் எதுக்காக சத்தியத்தை போதிக்கிறோம்? இந்த வார்த்தை எதுக்காகன்றா இந்த வார்த்தை உள்ளே போக மனம் மறுரூபமாகி கொண்டு இருக்கும். சரீரம் ஒரு நாள் அது மறுரூபமாகும். புரியுதுங்களா? இன்றைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த பெரிய குழப்பமே இதனால தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரட்சிப்பை குறித்து மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். புரியுதா? திரும்ப யாராவது
நான் திரும்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேங்களா? சரி, இதுவரை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியலன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இதுவரை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, ரட்சிப்பு நான் தெரியலன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிறீர்களா? இல்லை தூங்குறீங்களா? இல்லை, ரெண்டுத்துக்கு ஆன்சர் வர மாட்டேன், அதான் கேட்குறேன். சரி, நான் கேட்குறேன், ரட்சிக்கப்பட்டீர்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். ரைட், கை கீழே போட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படும். சந்தேகம் தான் இருக்குதா? டவுட் இல்லை? ஓகே, பரவாயில்ல. இங்கே இருக்கிறதுனால கிளியராக போயிட்டுருக்கிறீங்க. இதே வெளி சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணணும்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டதுன்னா இங்கே கை தூக்குற எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தான் திரும்ப கை தூக்குவாங்க. இன்னொன்று ரட்சிக்கப்படணும் ஏன் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் கேளுங்க தேவ பிள்ளைகளே. இங்கே மக்கள் இந்த ஆவி ஆத்மா சரீரம் புரியல, ஆவியில் அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், புது சிருஷ்டியாக ஆகியிருக்கிறார்கள், அவங்களுக்கு புரியல. இன்னும் அவங்க மனது புதுப்பிக்கப்படலை, அவங்களுடைய சரீரம் புதுப்பிக்கப்படாதனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் இன்னும் சரியாக, இன்னும் அவங்க சொல்கிற நாங்கள் இன்னும் சரியாக ரட்சிக்கப்படலை. சொல்லப்போனால் ஆவி சரியாக ரட்சிக்கப்பட்டு விட்டது, நம்முடைய அவங்க சொல்லும்போது ஆத்மாவும் சரீரம் சரியாக ரட்சிக்கப்படவில்லை என்பது உண்மை. ஆனால் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையால் ரட்சிக்கப்பட வேண்டுவது நம்முடைய ஆத்மா, இந்த சரீரம். இது நிமித்தமாக ஒரு நாள் மறுரூபமாக்கப்படும். இவங்களுக்கு புரியாததுனால என்ன நினைக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து அவங்களால புரிந்து கொள்ள முடியல. இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய ரீதியில் அவங்க இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறாங்க, இன்னும் வளரல. நான் திரும்ப சொல்கிறேன், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையால் வளர்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஆன்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை போய் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆன்மா, நம்முடைய மனம், நம்முடைய ஆத்மா என்று சொல்லக்கூடியது ஆவியோடு இசைந்து போய் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை போகுதோ அது ஆவியினால் சரியாக ஆளப்படும். ஆத்மாவுக்கு வசனம் சரியாக போகணும்னா இந்த ஆத்மா என்ன பண்ணணும்னா ஆவியின் சத்தத்துக்கு செவி கொடுக்காது. வசனம் உள்ள ஆத்மாவுக்கு தேவை. எப்படி ஆவிக்கு கிறிஸ்து தேவையோ ஆத்மாவுக்கும் வார்த்தை தேவை. சொல்லப்போனால் வார்த்தையும் கிறிஸ்து ஒன்று தான், அதுவுக்கும் கிறிஸ்து வார்த்தை தேவை. இது தெரியாதவங்க தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதை விட்டாங்க, எதை தியாகம் செய்தாங்க, அவங்க பாடுகள், அவங்க பிரயாசங்கள், நாங்கள் கர்த்தருக்காக இதை விட்டோம் அதை விட்டோம். ஆவிக்குரிய வளர்ச்சியின் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சின்னா நாங்கள் எதெல்லாம் கடவுளுக்காக விட்டோம் என்பதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கர்த்தருக்காக எதை விட்டோம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ பெற்றுக்கொண்டீர்கள் என்பது தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. கிறிஸ்துவ சபை என்ன பண்ணுச்சு, இவங்க இதை விட்டுட்டாங்க அவங்க விட்டுட்டாங்க. நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் சொல்லுவாங்க, இவங்க கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டாங்க, அவங்க அந்த வேலையை விட்டுட்டாங்க, இவங்க இந்த வேலையை விட்டுட்டாங்க. இதான் நிறைய பேச்சு ஆரம்பிச்சு இப்போ விசுவாசத்தில் வாழ்கிறாங்க. அதாவது இந்த விசுவாசத்தில் வாழ்கிறது மட்டமாக பேசுவாங்க, அவங்க விட்டதெல்லாம் பெருசாக பேசுவாங்க. ஹலோ, இந்த பூமியில் விசுவாச வாழ்க்கை தாங்க ரொம்ப ஹையஸ்ட் வாழ்வு. நான் விசுவாசத்தில் வாழ்கிறேங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புங்க, நாங்களும் விசுவாசத்தில் அடியேன் விசுவாசம். அது சொல்லும் போதே பாரு ரொம்ப பவ்யமாக பரிதாபமாக சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அப்படி இழுப்பாங்க. நாங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறோம் ஐயா. ஓகே, அதாவது ரட்சிப்பை சரியாக புரிந்து கொள்ளாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை விட்டோம் அதை விட்டோன்றதுல தான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, எவ்வளோ பெற்றிருக்கிறோம், தேவன்கிட்டருந்து எவ்வளோ பெற்றிருக்கிறோம், வார்த்தையிலிருந்து எவ்வளோ பெற்றிருக்கிறோம், எந்த அளவுக்கு வார்த்தை உள்ளே போகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே போகிறது, கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன், இத்தனை வருஷம் நீங்கள் சர்ச்சைக்கு வருவதனால் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் முதிர்ச்சி அடைந்தீர்கள் என்று கிடையாது. பக்கத்தில் தலையில் கொட்டாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கம் சொல்லுங்கள், தலையில் எங்க ஓங்குங்க, கையை ஓங்குங்க, கொட்டாதீங்க, சொல்லுங்கள் எவ்வளோ நாள் சர்ச்சைக்கு வந்தீங்கன்றது முதிர்ச்சி அல்ல. ஏன்னா நமக்கு நாமே கிரேட் பண்ணிக்குவோம், இத்தனை வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வரோம் தெரியுமா. சரி நிப்பாட்டுங்க, எவ்வளோ கர்த்தரை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க, எவ்வளோ வார்த்தை உள்ளே போயிருக்குது, புரியுதுங்களா? நம்ம சர்ச்சுக்கு வருவது நல்லது, ஆனால் நீங்கள் ரொம்ப டெய்லியும் சர்ச்சுக்கு இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு வந்தேன் என்பதை குறித்து நாங்கள் ஆவிக்குரிய விதத்தில் முதிர்ந்தவர்கள் என்று கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வர்றதுனால நாங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் முதிர்ந்தவர்கள். இவ்வளோ நாள் சர்ச்சைக்கு தேவனுடைய வார்த்தை உள்ளே இல்லைன்னு வச்சுங்களேன், நான் சொல்கிற திரும்ப நீங்கள் ஜீரோ தான்.
தேவனுடைய வார்த்தை சபைக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு உள்ளே போக வேண்டும். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை உட்கொள்கிறீர்கள், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீர்கள், அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா? இதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி தெரியாதனால இது அங்கே போனால் இங்கே போனால் சரியாக நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு போனால் இந்த கூட்டத்துக்கு போனால் சரியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற வந்து, இந்த மலைக்கு அந்த மலைக்கு போனால் நல்லா சரியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற வந்து, நிறைய பேர் இங்கெல்லாம் போய் போய் களைத்து போயிருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் தேவனுடைய வார்த்தை உள்ளே போகலன்னா பிரயோஜனம் கிடையவே கிடையாது. ஆமென். யாரை பார்க்க போகிறோம்? கர்த்தரை பார்க்க போகிறோமா இல்லை மனிதர்களை பார்க்க போகின்றோமா? நிறைய கூட்டங்களுக்கு போகிறவங்க எல்லாமே அண்ணனை பார்க்கணும், சகோதரரை பார்க்கணும், அண்ணாச்சியை பார்க்கணும். இதெல்லாங்க ஊழியம் என்பது அது கிடையாது. நான் இங்கே வரும்போது கூட நீங்கள் என்ன தாட்டில் வரணும்னா, இங்கே கர்த்தரை பார்க்க போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகின்றோம். எப்படியோ பாஸ்டர் போய் ஒரு பார்த்துட்டு வந்துடணுங்க. நீங்கள் இப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பேன், நாளைக்கு பார்த்தாலும் இப்படி தான் இருப்பேன், இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருப்பேன், மாற மாட்டேன். ஆனால் கவனமாக கேளுங்க, நீங்கள் இங்கே வரும்போது எங்களை பார்க்க வரக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை கேட்க வர வேண்டும், தேவனை ஆராதிக்க வர வேண்டும். தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நான் அவரை அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க போகின்ற எண்ணத்தில் வர வேண்டுமே ஒழிய, எப்படியே நீ போய் பாஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம், அதெல்லாம் கடைசி உங்கள் எண்ணங்களில் கடைசி இடத்துல இருக்கணும். எங்களை பார்க்க வர்றது என்பது, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எங்களை பார்க்க வருவது என்பது உங்கள் எண்ணங்களில் கடைசி லாஸ்டில் இருக்கணும். ஆனால் இங்கே வரும்போது இடத்துல இருக்கிறது, என் தேவனை ஆராதிக்க போகிறேன், என் தேவனை துதிக்க போகிறேன், என் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறேன், அது நிமித்தம் வளரப்போகிறேன் என்ற எண்ணத்தில் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வர வேண்டுமே ஒழிய உங்கள் எண்ணங்களில் வேறு இருக்கக்கூடாது. பவுலை போய் கேட்டிங்கன்னா கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2:20 கலாத்தியர் 2:20 ஆன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கவனிங்க, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்புறம் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக சொல்றார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுலுங்க சொல்றாரு, நான் வாழ்றேன், நான் இருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்போ நான் மாம்சத்தில் வாழ்ந்திருக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரீர வாழ்வை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய வாழ்வை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமாம், நீ நான் இல்லை, இவர் வாழ்க்கை போய் நான் இல்லைப்பா, நான் வாழல, எனக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, எனக்குள் அவர் வாழ்கிறார், அவருக்குள் நான் வாழ்கிறேன். ஆமென். புரிஞ்சுங்களா? எல்லாம் ஆவியிலே நான் பிழைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் பிலிப்பியர் 4:13 பவுலை போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவினாலே. அவர் புரியுது, அவருக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு. அதாவது சரீர பிரகாரமாக பார்க்கும்போது பலன் இல்லை. எங்கேருந்து எழுதுறாருன்னா, அந்த லெட்டரை ஜெயிலிருந்து எழுதுறார். கவனமாக கேளுங்க, ஜெயிலிருந்து இந்த லெட்டரை எழுதுறார். ஜெயிலிருந்து எழுதுகிறவங்களுக்கு சரீரமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, சரீரமும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. அதுபோல் மனமும் ரொம்ப ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஜெயிலில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹலோ, ஜெயிலில் இருக்கிற மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெயிலில் இருக்கிற மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கவலையாக இருக்கும், பயமாக இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு குழப்பத்தில் இருக்கும். மைண்டும் அப்செட் ஆகிருக்கும். சரீரமும் பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடு இருக்காது. வீட்டில் கூட நல்ல சாப்பாடு இருக்கும், ஜெயிலில் போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது ரிஸ்க்கு. நம்ம விரும்புகிற சாப்பாடு சாப்பிட முடியாது. அவங்க என்ன சாப்பாடு கொடுக்குறோம் அதை மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் எங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாருன்னா, ஆவியில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாரு. அவர் சொல்ல, என் ஆவிக்குள்ள இருந்து என் தேவனை பலப்படுத்துகிறாரு, ஆகவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். திரும்ப சொல்கிற, உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள்.
புரிஞ்சுச்சுங்களா? அப்போ அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறீர்கள். அவர் பலப்படுத்துகிறார், ஒவ்வொரு இடத்துலையும் பலப்படுத்துகிறார். சோர்ந்து போன நேரத்தெல்லாம் பலப்படுத்துகிறார், கவலைப்படுற நேரத்தெல்லாம் பலப்படுத்துகிறார், தனிமையான நேரத்தில் பலப்படுத்துகிறார். படுத்துகிறாரா? ஆமென். நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சரீரத்திலும் மனதிலும் பலன் உண்டு. இப்போ சரீரத்திலும் மனதிலும் பலன் இல்லை, ஆனால் எங்கேருந்து பலன் பவுலுக்கு போகுதுன்னா, ஆவியிலிருந்து பலன் சரீரத்துக்கும், ஆவியிலிருந்து பலன் ஆத்மாவுக்கும் போகுது. சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அன்றைக்கு நேரத்தில் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தனிமை நேரம், கவலை நேரம், கஷ்டத்தின் நேரம், கடனின் நேரம், மக்கள் பிக்கிற ஒரு நேரம், மக்கள் பிடுங்குற ஒரு நேரம், மக்கள் நம்மளை அரிக்கிற ஒரு நேரம், யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ அப்படியே வாழ்வே ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும் பாருங்கள், தேவனுடைய வசனம் உள்ளேருந்து வரும் பாருங்கள். அது உங்கள் ஆத்மாவையும் பலப்படுத்தும், உங்கள் சரீரத்தையும் பலப்படுத்தும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். ஆமென். 1 யோவான் 4:4 படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4:4. அங்கே யோவான் சொல்கிறாரு பாருங்க, பவுல் மட்டும் கிடையாது, யோவான் இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தார், அவருக்குள் இருக்கிறது. படிங்க 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உங்களில் இருக்கிறவர் என்று சொல்லும்போது அவர் எங்கே இருக்கிறார்? என்னுடைய ஆவியில் இருக்கிறார். ஆமென். என்னுடைய ஆவி மனிதனில் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் ஆவியில் இருக்கிற தேவன் பெரியவர். இன்றைக்கி உலகத்தில் கேட்டிங்கன்னா இதயம் ஒரு கோயில்னு வாங்க, பிள்ளைகளுக்கு போய் ஏசு எங்கே இருக்கிறாரு? இந்த சின்ன ஆட்டு இந்த இருதயத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த இருதயம், ஆனால் இந்த இருதயம் கிடையாது. ஆவி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த இருதயத்தில் தேவன் குடி கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இது எங்கே? என்னுடைய ஆவியில் நடந்த ஒரு மாற்றம், என்னுடைய ஆவி இருதயத்தில் நடந்த ஒரு மாற்றம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர். அப்போ உங்களுக்குள் என்றால் எந்த இடம்? அது உங்களுடைய ஆவி. அந்த ஆவி இருதயம் என்று அந்த இடத்துல இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு வசனம் படிப்போம், ரோமர் அதே இதில் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3:2 படிச்சுட்டு ரோமருக்கு போவோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். போதும், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்கே? ஆவியிலே. புரியுதுங்களா? இனி எவ்விதமாக இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். அப்போ நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் இப்பொழுது. சொல்லுங்க, இப்பொழுது என்னவா இருக்கிறீங்க நீங்கள்? இந்த வார்த்தை நீங்கள் எப்போ படித்தாலும் எல்லாம் சொல்லணும், நான் நவ், இப்பொழுது. இப்பொழுது எல்லாரும் சொல்லணும், நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நீ நாளைக்கு போய் படித்தாலும் பைபிள்லாம் சொல்லணும், அப்பயும் நீ தேவனுடைய பிள்ளைன்னு தான் சொல்லணும். இன்னும் 1 வருஷம் கழிச்சு இந்த வசனத்தை படித்தாலும் சொல்லணும், நீ இப்பயும் நீ தேவனுடைய பிள்ளை. எங்கு? ஆவியில். படிப்போம், ரோமர் 8:31. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவர் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய உள்ளே இருந்தால், எல்லாம் சொல், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். சொல்லுங்க, தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு விரோதமாக இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எழும்ப முடியாது. சொல்லுங்க, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், இந்த உலகத்தில் எனக்கு விரோதமாக எந்த பில்லி சூனியமும் எந்த செய்வனையும் எந்த மந்திரமும் எழும்ப முடியாது. ஆமென். இன்னொரு வசனம் படிப்போம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் போய்க்குங்க, 4ஆம் வசனம். 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1:4 படிங்க பார்க்கலாம்.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. சொல்லுங்க, திவ்ய சுபாவம். சொல்லுங்க, திவ்ய சுபாவம். சொல்லுங்க, திவ்ய சுபாவம். படிங்க. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, திவ்ய சுபாவம். சொல்லுங்க, திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம். சுபாவம். சொல்லுங்க, சுபாவம். சுபாவம். திவ்ய சுபாவம்னா ஆதி நிலை. திவ்ய சுபாவம் தேவனுடைய நிலைமை. ஆதியிலே கர்த்தர் என்னை எந்த லெவலில் வச்சிருந்தால் அந்த நிலைமை, தேவனை உருவாக்குற நிலைமை. அதாவது பாவ நிலை கிடையாது. பாவத்தில் விழுந்த பிற்பாடு மனிதன், ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு மனிதனுடைய நிலைமை ஒரு சுபாவம் உருவானது பாருங்க. அந்த சுபாவம் கிடையாது. இது என்ன சுபாவம்? திவ்ய சுபாவம். தேவனை ஆரம்பத்தில் உருவாக்கின ஒரு சுபாவம். ஆமென். அந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எந்த சுபாவம்? படிப்போம். ரோமருக்கு புஸ்தகம். என்ன சுபாவம்? ரோமருக்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்ன சுபாவம் இது? நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அந்த சுபாவம் திவ்ய சுபாவம், குமாரனுடைய சுபாவம். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய சுபாவம், தெய்வீக சுபாவம். ஆமென். சொல்லுங்க, திவ்ய சுபாவம், தேவனுடைய சுபாவம். அது அவருடைய குணங்கள். சுபாவம்னா அவருடைய கேரக்டர்ஸ், அவரை போலவே. சுபாவம்னா அப்படியே சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே அவங்க அப்பனையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குதுப்பா, அப்படியே அவங்க அம்மாவே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. எங்க சொல்கிற இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா இல்லைங்களா? சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோபு அந்த பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எந்த திவ்ய சுபாவம்? என்ன? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? நம்முடைய ஆவியில் நடந்த மாற்றங்கள். நான் சொல்கிறேன், இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்றால், ஒரு மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இவங்களை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா பைபிளில் இருக்கிற ஒரு சில கதைகள் நமக்கு புரியும், ஆனால் ஒரு சில வசனம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரம் இதை புரிந்தால் தான் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நேராக போக முடியும். ஆகவே நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். கவனமாக கேளுங்க. எல்லாரும் சொல்ல, நான் புது சிருஷ்டி. ஆமென். புது சிருஷ்டி என்றால் என்னவென்றால், விசுவாசியினுடைய ஆவிக்குள் ஏற்பட்டிருக்கிற ஒரு அபார மாற்றம். அதாவது ஒரு மனிதன் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மறுபடியும் பிறக்கிறான். அவன் மறுபடியும் பிறந்த அவனுடைய சுபாவம் எப்படின்னா, அது வர்ணிக்க முடியல, ஒரு அபார மாற்றம் உண்டானது. அந்த அபார மாற்றத்தை வர்ணிக்க வார்த்தை இல்லாதனால பவுல் சொல்றாரு, நியூ கிரியேஷன். அவன் புது சிருஷ்டி. சொல்ல, புது சிருஷ்டி. ஆமென். நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியால் நம்முடைய வாழ்வு புது இனமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி? முன்பு அவன் ஆவியில இருளடைந்தவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இந்த திவ்ய சுபாவம் வந்த உடனே, புது சிருஷ்டியான பிற்பாடு அவனுக்குள்ள என்ன வந்தது என்றால், தெய்வீக ஒளி அவனுக்குள் வீச ஆரம்பித்து விட்டது. ஆமென். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அபார மாற்றம் என்ன? முன்பு இருள் இருந்தோம், இன்றைக்கு தெய்வீக சுபாவம். ஆமென். அது மட்டுமல்ல, முன்பு ஆவியில செத்தவர்களாக இருந்தோம், ஆவியில் செத்தவர்கள், ஆனால் இப்பொழுதோ ஆவியில் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அதுதான் புது சிருஷ்டியின் அபார மாற்றம். முன்பு ஆவியிலே பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். பைபிள் போடப்பட்டது, முற்காலத்திலே உங்கள் பிதாவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் என்று உலக வழக்கத்துக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அப்படியே போடுறார் பவுல் எபேசியரில் வந்து. ஆனால் இப்போ பிசாசின் சுபாவம் கிடையாது, இப்போ தேவனுடைய பிள்ளையாக தெய்வீக சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். எங்கு? நம்முடைய ஆவியிலே. முன்பு நம்முடைய ஆவியிலே தேவனிடத்தில் துண்டிக்கப்பட்டோம், ஆனால் இன்று தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆவியிலே. ஆமென். இதெல்லாம் விசுவாசியுடைய வெற்றி வாழ்க்கை குறித்து தேவன் சொன்ன ஒரு காரியங்களாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய லைஃப்பை புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்தானத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ஆமென். அப்படி தான் பாருங்கள், ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கக்குட்டி பன்றி குட்டிகளோடு சேத்துல விளையாடிட்டு இருந்துச்சான் பாருங்க. அவர் பார்த்தோன்னே, டே இது சிங்கக்குட்டியாச்சே, இது போய் பன்னி குட்டிகளோட விளையாண்டுட்டு இருக்குது பாருங்கள். ஒரு பன்னி வளர்க்குற குடியானவன் காட்டில் போகிறப்ப
ஒரு குட்டியை கொண்டு வந்து சிங்கக்குட்டியை பார்த்து அதை கொண்டு வந்து பன்னிகளோட வளர்க்க ஆரம்பித்தான் பாருங்க. பன்னியோடு வளர்ந்து 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 அவருடைய கேரக்டரும் பன்னி புத்தி வந்துருச்சு. நல்ல வேளைக்கு அந்த மனுஷன் இது பன்னி கிடையாதுடா, இது சிங்கம்னு சொல்லி அந்த சிங்கத்தை குளிப்பாட்டி திரும்ப காட்டில் கொண்டு போய் விடுறான். கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு அந்த சிங்கம் பன்னியை போல் வாழலை, அது சிங்கத்தை போல் வாழ ஆரம்பிச்சிச்சான் பாருங்க. நாம் கூட அப்படி தான், நமக்கு தெரியாதவரை நம்ம வந்து வாழ்க்கையை வேறு மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம். நான் புது சிருஷ்டி என்பதை தெரிய ஆரம்பிச்சேன்னா நான் சொல்ல இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீங்க. அதெல்லாம் பன்னி லைஃப், அது கிடையாது. நான் ஐ எம் எ நியூ கிரியேஷன். நான் வந்து பன்னி கூட்டம் கிடையாது, நான் சிங்க கூட்டம், நான் சிங்கம். அந்த அது இனம் புரிஞ்ச பிற்பாடு தான் அது சிங்கத்தை போல வாழ ஆரம்பிச்சிச்சான் பாருங்கள். நான் சொல்ல இப்படிப்பட்ட மாற்றம் உங்களுக்குள் உருவாக வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? நீங்கள் சாதாரண ஆளுக்கு கிடையாது, பிசாசின் பிள்ளைகள் கிடையாது, இருளில் இருக்கிறவர்கள் கிடையாது, செத்தவர்கள் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையினால், கல்வாரி இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்கள் மீட்கப்பட்டது மட்டுமல்ல, நம்ம ரட்சித்து புது சிருஷ்டியாக புது இனமாக தேவன் மாற்றியிருக்கிறார். நீங்கள் பைபிள் பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதுதாயின் என்று சொல்லும்போது உங்கள் ஆவிலே ஏற்பட்ட அபார மாற்றம், அந்த மாற்றம். ஆமென். புரியுதுங்களா? ஆகவே இனிமேல் வந்து சாதாரண ஒரு ஆளை போல வாழாதீங்க, தேவனுடைய பிள்ளையாக வாழுங்கள். உள்ள நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். உள்ளே இருக்கிற ஆவிலிருந்து ஒரு சத்தம் தினந்தோறும் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த வாரம் காமிக்க போகிறேன் எப்படி இந்த ஆவிக்குள்ளாக இருக்கின்ற இடங்கள் எத்தனை, ஆத்மாவில் எத்தனை பகுதி இருக்குது, ஆவியில் எத்தனை பகுதி இருக்குது, சரீரத்தில் எத்தனை பகுதி இருக்குது, இது மூன்று எப்படி முதலாவது இந்த மூன்று எப்படி இயங்குகிறது என்பதெல்லாம் அடுத்த வாரத்தில் காமிக்க போகிறேன். இது நீங்கள் பார்த்தா தான் தேவனுக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட லைஃப் நீங்கள் வாழ முடியும் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. உங்கள் ஆவியிலே ஒரு பெரிய அபார மாற்றம் உண்டாயிருக்கிறது. புது சிருஷ்டி, புது இனம், புது ஜனம். ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத ஒரு படைப்பு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ எங்களோடு பேசினபடியால் எங்களுக்கு கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி. இது தெரியாதனால் இன்றைக்கு எவ்வளோ சபைகள் குழம்பி போய் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். இன்றைக்கு சபையின் குழப்பத்துக்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். மக்கள் ஆவியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியாததனால் அவர்கள் தங்களை தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிப்பை குறித்து சந்தேகம், அவங்க தைரியம் இல்லை, உம்மிடத்தில் சேர முடியவில்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறார்கள் ஆண்டவரே. இந்த சத்தியம் புரியாதனால் இன்றைக்கு இங்கே இருக்கிறவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குள்ளாக ஏற்பட்ட அபார மாற்றத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை இல்லாத ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஆவிக்குள் உண்டானதே. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது சிருஷ்டிகளாக வாழட்டும். ஓ நாங்கள் உமக்குள்ளாக இருக்கிறோம் ஆண்டவரே. பிசாசு எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பலத்த பாதுகாப்புக்குள் இருக்கிறோம், உமக்குள்ளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியே எங்கள் கண்களை திறந்தபடியே நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றேன். தேவக்கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாகிறான் என்று பார்க்கிறோமே. பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. பழைய சுபாவம் மாறி புதிய சுபாவத்தை எங்களுக்குள்ளாக கொடுத்தீரே. எங்கள் ஆவியிலே மாற்றத்தை உண்டு பண்ணினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாக மாற்றினீரே, தேவனுடைய இனமாக மாற்றினீரே, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த பூமியில் கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளாக வாழட்டும் ஆண்டவரே. பிசாசை குறித்து உம்முடைய பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ளட்டும். அவன் கெஸ்ஸிங்கில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து வல்லமையும் குறைவு, அவனுக்கு அறிவும் குறைவு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டார்களே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஒன்றும் தீமை ஒன்றும் அணுகாது, தீங்கு எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நம்முடைய பிள்ளைகள் தியானிக்க உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு, அன்று சமுதாய வாழ்வில் நம்முடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அநேக அனுகூலங்கள் உண்டாகட்டும், தெய்வீக நடத்தல் உண்டாகட்டும், தெய்வீக சந்திப்புகள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவதூதருடைய ஒத்தாசை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கல்வாரி சிலுவிலே முடிப்பார் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன தேவன் புதிய ஏற்பாட்டிலே கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வாழ்ந்து நீ வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.